ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஓம ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் லைட்டாக சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், இடித்த பூண்டு, வரமிளகாய் அப்படியே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்ம் ரைஸ் வந்து நமக்கு சளி, இருமல், ஜலதோஷம் எது இருந்தாலும் கிளியர் பண்ணும். இது வந்து இந்த மாதிரி சீசனில் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கடைசியில் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு ஆற வச்ச ரைஸ் வந்து இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ரைஸ் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ரைஸ் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஓமம் வந்து நல்லா கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு ஏதோ பொரியல் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மார்னிங்